ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் பிரேக் யுவர் ரூல்ஸ் ஃபைனல் பார்ட். காயோட பாடி கார்ட்ஸ் எல்லோரும் ஒய்யாரியை தூக்கிட்டு வந்து அவங்க புதுசாக வாங்கியிருக்க மேன்ஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒய்யாரி அந்த ஸ்லீப்பிங் டோசேஜோட எஃபெக்டில் அமைதியாக தூங்கிட்டுருக்காங்க. அப்பா கையை கிடக்குது, என்ன குண்டா இருக்குது இந்த குழந்த, எப்படி இதை தூக்கிக்கிட்டு திரிகிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. அம்மா ரூமில் போய் படுக்க வச்சுருட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாடி கார்டு. அதுக்கு காய் சொல்கிறாங்க, இதை வேற நான் சொல்லணுமா, தூக்கிக்கிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தூக்கி பாருங்கள் அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை கொண்ட போய் ரூமில் படுக்க வச்சுட்டு இப்போ அந்த பாடி கார்டு வந்துட்டாங்க காய்கிட்ட. அந்த டைமில் காய் அப்படியே உட்காந்துக்கிட்டு தன்னோட 6 பாடி கார்ட்ஸ்கிட்டையும் ஆளுக்கு ஒரு பாஸ்புக்கை கையில் கொடுத்து, இதெல்லாம் வச்சுக்கோங்க, ஆளுக்கு 5-5 லட்ச ரூபா அவங்கவுங்க பேரில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன், என் பேர்லேயும் ஒரு டெபாசிட் போட்டிருக்கேன் 5 லட்ச ரூபாய்க்கு. இதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொன்னது போலவே கிராமத்து சைடு அதுதான்டா ஷியோல் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கக்கூடிய வில்லேஜில் ஒரு 2-3 நிலப்பகுதியாக கேட்டிருக்கேன், சீப்பான ரேட்டு தானா, போய் குரூப்பாக எல்லாரோட நேம்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சைடில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாடி கார்டு ஒன்று அழுதுகிட்டு இருக்காரு. காய்க்கு ஒன்றும் புரியலை. சைடில் திரும்பி பார்க்குறாங்க. டேய் எதுக்கு அழுகுற, கச்சிதமாக அந்த குழந்தைய தான் தூக்கிட்டு வந்தாச்சே, அப்புறம் எதுக்கு அழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உன் கூட நாங்கள் 15 வருஷமாக இருந்ததுக்கு ஒரு சுகத்தை கூட அனுபவிக்கலை. இப்போ 5 லட்ச ரூபான்னு ஒரு பல்க்கு தொகையை என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கியே, நான் என்ன சொல்லுவேன், நான் எப்போ உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க. காய்க்கு ஐஸெல்லாம் டீரப் ஆகுது. விட்றா எதுக்கு இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு, நீ யார், எங்கள் சித்தப்பா பையன், நீ பெரியப்பா பையன், நீங்கள் 2 பேரும் என் அத்தை பசங்க, ஏதோ அங்கே இருக்கிறானுங்களே அவனுங்க 2 பேரும் என் அப்பாவோட சின்ன வீடு பசங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் எல்லோரும் என்னோட சொந்தக்காரனுங்க, ஒவ்வொரு இடத்துலையும் என் உயிரை காப்பாற்றி என்னை பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்தவனுங்க. நீங்கள் இல்லாட்டி நான் இல்லை, நான் இல்லாட்டி நீங்கள் இல்லை, அப்புறம் என்ன, நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் கஷ்டப்படுறோம், சேர்ந்து தான் சந்தோஷமாகவும் இருக்கணும். விடுதலை, நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் காட்சிக்கெல்லாம் இடம் இல்லாமல் போச்சு. சரி, இருக்கிற வரையும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம். இருந்தாலும் இந்த மாஃபியாவை விடக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, அதை எப்போதும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க காய். அவ்வளோதான். காய்க்கு சைடில் உட்காந்துட்டு இருந்த அந்த 6 பாடி கார்ட்ஸும் எழுந்து வந்து அப்படியே குரூப்பாக காயை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நாளும் நாங்கள் உன்னை விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு அழுகிறாங்க. எனக்கு தெரியும்டா, என்னை விட்டுட்டு போய் சோத்துக்கு சிங்கி அடிப்பீங்க. என்ன தான் நீங்கள் 6 பேர் என்னை விட கொஞ்சம் புத்திசாலித்தனத்தில் அதிகமாக இருந்தாலும் உடல் வலிமையில் நான் தாண்டா பயங்கரமான ஆள். அழப்படாது என் தங்கங்களா, நான் இருக்கிற வரையும் உங்களோட கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளியே வரப்படாது அப்படின்னு காய் 6 மெம்பர்ஸ்க்கும் அப்படியே டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு இப்போ தான் ஹேயாக அந்த சோஃபாவில் உட்காடுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, புது சோஃபா ஜம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, ஏய் யாருக்கு நீங்கள் எல்லோரும் எங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பேக்கில் இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. காயோட பாடி கார்ட்ஸும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஒய்யாரி தான் தன்னோட ஹிப்பில் ஹேண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்று கேட்டுட்ருக்காங்க. என்ன இவ்வளவு தெளிவாக பேசுது இந்த குழந்த அப்படின்னு சொல்கிறாங்க காய். அப்போ ஒய்யாரி வேகமாக காய்கிட்ட வந்து, அங்கிள் எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கோ, எனக்கு நல்லா நனவிருக்கு, என்னோட நோஸில் எதையோ வச்சு அழுத்துனீக்கா, நான் தூங்கிட்டேன், எங்கே என்னோட மம்மி அப்படின்னு ஒரு கோல்டு வாய்ஸில் கேட்குறாங்க ஒய்யாரி. உண்மையிலே காய்க்கும் 6 மெம்பர்ஸ்க்கும் ஒன்றும் புரியலை. ஏ பாப்பா, ஆளை பார்க்கையில் ஒரு 4-5 வயசு குழந்த மாதிரி இருக்கிற, உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் 20 வயசு ஆகுது, என் மம்மி எங்கா அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. அதுக்கு ஒய்யாரி அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, இந்த குழந்தைக்கு 2.5 வயசுன்னு தானே சொன்னாங்க, நம்மளை கடத்திக்கிட்டு வர சொன்னவனுங்க, இது என்ன 20 வயசுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்த பாடி கார்டு, முட்டாள் பாஸ் கம்முன்னு இருங்க, ஏ பாப்பா நீ கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட இருக்கணும், நீ எங்கள் கூட இருந்தனா உன்னை எங்கள் மம்மி டாடிக்கிட்ட கொண்டு போய் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நான் இங்கே இருக்கணும், என் மம்மி டாடிக்கிட்ட இப்போவே நான் போகணும், என்னை அனுப்புங்க, யாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி.
அதுக்கு காய், எங்கள் பாரம்மோ உன் மம்மி டாடி தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. உனக்கு ஏதோ gift ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம். அதனால நீ எங்கள் கூட தான் இருக்கணுமா. அந்த கிஃப்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆனதுக்கப்புறம் உனக்கு சர்ப்ரைஸாக காட்டணும்னு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. gift ரெடி பண்ணணும்ல, அது வரைக்கும் நீ எங்ககிட்ட இருக்கணும், சமத்தாக இருக்கணும், உன் மம்மி டாடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க காய். ஒய்யாரி குறுக்குறுன்னு எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, கிஃப்டா, சரி என் மம்மி பேர் என்ன, டேடி பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ, இது என்னது இது? சிடிஐ ஆஃபீஸாச்சு, சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி நோண்டி நோண்டி கேட்குது எதையோ. எனக்கு எப்படி உங்கள் மம்மி டாடியோட பேர் தெரியும் அப்படின்னு புழம்பி போயிட்டாங்க காய். ஒய்யாரி அப்போ காய்கிட்ட வந்து நின்று, என்ன என் மம்மி பேரையும் டேடி பேரையும் சொன்னால் தான் நம்புவேன், இல்லாட்டி நம்ப மாட்டேன். என்னையா எதையோ கொடுத்து தூங்க வச்சுங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க, பிச்சு போடுவேன், ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறாங்க ஒய்யாரி. ஏ பாப்பா, நீ குழந்த, என்ன எங்களை பார்த்து மிரட்டுற? நீ பார்க்குறதுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம் பார்த்தியா? ஒரே போட்டு தான் மயக்கம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க காய். அவ்வளோதான், ஒய்யாரி சைடில் இருந்த ஒரு மினி சைஸ் ஃப்ளவர் வாஷ் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டாங்க ஃப்ளோரில். 2-3 உடஞ்சி போயிடுச்சு. ஐயோ, என்னது இந்த குழந்தை கோபமெல்லாம் படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாடி கார்டு. ஒய்யாரி அப்போ அங்கே உடச்சி போட்ட ஃப்ளவர் வாஷோட ஒரு கிளாஸ் பீஸை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் காய்கிட்ட வந்து நிற்கிறாங்க. எங்கே பாரு, என் மம்மி டேடிக்கிட்டே நீ கூட்டிக்கிட்டு போ, எல்லாம் ஒரே குத்தா குத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என்னது இது? நாம மாஃபியாவா, இது மாஃபியாவா? என்ன இப்படியெல்லாம் பேசுது? ஏ பாப்பா, கைக்கு கிழிச்சுக்கு போகிறது, கீழே போட்டுறத கீழே போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி அப்போ அப்படியே காய்கிட்ட வந்து காயோட தைஸில் ஓங்கி குத்திட்டாங்க அந்த கிளாஸ் பீஸை. குழந்தை தானே என்ன பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக இருந்திருப்பாங்க காய். இந்த மாதிரி குத்துனதும் பயங்கரமாக கத்திட்டாங்க. பக்கத்தில் இருந்த பாடி கார்ட்ஸ் டக்குன்னு எழுந்து, ஐயோ எதுக்கு கத்துறீங்க? குழந்தை குத்துனதெல்லாமா வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிட்ட வர்றாங்க. ஒய்யாரி காய்க்கு மேலே பயங்கரமாக கத்துறாங்க. ஐயோ, குழந்தை என்னதுக்கு கத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேர் ஒய்யாரி அப்படியே தூக்கி அப்படியே சைடில் இருக்க சோஃபாவில் உட்கார வச்சு, என்ன ஆச்சு அம்மு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்யாரி கிளாஸ் பீஸை டைட்டாக பிடிச்சி தான் காயோட தைஸில் குத்திருப்பாங்களா. ஸோ ஒய்யாரியோட ஃபிங்கர்ஸ்லேயும் அந்த கிளாஸ் பீஸ் குத்தி விட்டுருச்சு. ஸோ பிளட்டு வருது. அதனால தான் ஒய்யாரி அழுது கத்துறாங்க. பேலன்ஸ் இருக்கிற 4 பாடி கார்டும் காய்கிட்ட வந்து பார்த்ததும் அந்த கிளாஸ் பீஸ் தைஸில் குத்தி இருக்கிறத அப்படியே பிடுங்கி எடுக்கிறாங்க. ஐயோ, குழந்தைன்னு பார்த்தா இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக குத்திருக்கு, வலிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாடி கார்டு. முட்டாள், வலி உயிர் போய் தான் கத்திக்கிட்டு இருக்கேன், வலிக்கலையானுங்கிற? குழந்தைதுக்கு கத்துதுன்னு போய் பார்த்து தொலைங்க, அம்மா வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க காய். ஒய்யாரியை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க, சுத்தமாக முடியல. ஒய்யாரி பலமாக தன்னோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா பாப்பா? இப்படி தான் போய் குத்துவியா? உன் கை கிழிக்குன்னு உனக்கு யோசனை வேண்டாம், நல்லா பேசுகிற, இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒய்யாரியை தூக்கி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரி தன்னோட இன்னொரு ஹேண்ட்ஸால் அந்த பர்சனோட ஹேரை பிடிச்சி, முட்டாள், யாரை பார்த்து முட்டாள் சொன்னீங்க? எனக்கு ரத்தம் வருது, என் மம்மி டாடி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த பர்சனோட சைடில் நெக்க பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாங்க ஒய்யாரி. அப்பா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே ஒய்யாரியை கீழே இறக்கி விட்டுட்டாங்க அந்த பர்சன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டாக்டரை வர வச்சு ஒய்யாரிக்கு ஹேண்ட்ஸில் நல்லா ஒரு கட்டை போட்டு விட்டுட்டு காய்க்குமே மெடிசன்லாம் வாங்கிக்கிட்டு டாக்டரை அனுப்பி விட்டுட்டாங்க. ஒய்யாரி நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டாக்டர்கிட்ட பேச முடியல. இல்லாட்டி ஒய்யாரியை சமாதானப்படுத்த முடியாது, டாக்டருக்கும் சந்தேகம் வந்துடும். அதனால் எகெயின் ஒரு இன்ஹேலிங்கை போட்டு தான் ஒய்யாரியை தூங்க வச்சுருப்பாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரி ஒரு 2 ஹவர்ஸ் லேட்டர் மெதுவாக எழுந்து உட்காடுறாங்க சோஃபாவில். ஒய்யாரி இப்போ வரைக்கும் எதுவும் சாப்பிடல. நல்லாவே இப்போ நைட் ஆகிடுச்சு. ஒய்யாரி அமைதியாக எழுந்து உட்காந்து ஒன்றும் புரியாமல் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் காய் ஒய்யாரிக்கிட்ட வந்து, ஹாய் ஒய்யாரி, உன் பேர் ஒய்யாரி தானே? உன்னோட மம்மி பேர் ஜியான் வைன், உன் டேடி பேர் ஜியான் ஜங்கு, கரெக்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி பிக்கு பிக்குன்னு காயை பார்த்துட்டு, கரெக்டு,
எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. எல்லாம் தெரியும் எனக்கு. உன் மம்மி டாடி தானே என்னைய கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது உன் மம்மி டாடி பேர் தெரியாமல் இருக்குமா? அவங்க சொல்லி தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தோம். உனக்கு சூப்பரான கிஃப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ ஒரு கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட இரு, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி அப்போ ஹேயா அப்படியே சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, சரி ஓகே, என் மம்மி பேரையும் என் டேடியோட நேமையும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, இதுக்கப்புறம் நான் உங்களை திட்ட மாட்டேன், அப்புறம் அடிக்கவும் மாட்டேன், ஓகே அப்படின்னு காயை பார்த்து சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒய்யாரி இப்படி பேசினதும் காய்க்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அப்பாடா, குழந்தைய சமாளிச்சாச்சு. அம்மோ, உனக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் எதெல்லாம் பிடிக்குதோ எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி உடனே, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், எனக்கு ட்ரெஸ் கொடுங்க, வேறு ட்ரெஸ் போட்டு விடுங்க, நைட் ஆகிடுச்சுல, நான் ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயோ, அது வேறு இருக்குதோ, ஐயோ இதை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, இப்போ என்கிட்ட ட்ரெஸ் இல்லை, எங்களோட ட்ரெஸ்ஸில் ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டு விடுறோம், போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க காய். சரி, எனக்கு ஒயிட் கலரில் டிஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. உடனே ஒரு பாடி கார்டு ஒயிட் கலரில் டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்து ஒய்யாரிக்கு சூப்பராக பாத் பண்ணி அந்த டிஷர்ட்டை போட்டு விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஒய்யாரி இந்த 7 பீப்புள்ஸ் கூடயும் அழகாக உட்காந்து தன்னோட டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஆசையாக இருக்குது. காய்க்கும் காயோட பாடி கார்ட்ஸ்க்கும் ஒய்யாரியை பார்க்கும்போது நல்லா தெரியுது ஒய்யாரி பயங்கர சமத்தான குழந்தை, பயங்கர இன்டெலிஜென்ட்டான குழந்தைன்னு. ஸோ ஒய்யாரியா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் தன்னோட மம்மி டாடி தன்னை பார்த்துக்க சொல்லி தான் இவங்களையெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறனால தான் ஒய்யாரி சமத்தாக இருக்காங்க. இல்லாட்டி பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவாங்கங்கிறதும் நல்லா தெரியுது. ஸோ ஒய்யாரியோட மம்மி டாடிக்கிட்ட ஒய்யாரி பேசணும்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோஜனை பண்ணிக்கிட்டே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லோரும். எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்கோக் நைட்டு முழுக்க ஒய்யாரியா இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஒய்யாரியை காணும்னு ரொம்ப பதட்டப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு ஆளுக்கு கார் எடுத்துகிட்டு போய் ஒய்யாரியை எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களோ அந்த இடங்களெல்லாம் செக் பண்ணுற மாதிரி பவுலாக காட்டிகிட்ருக்காங்க. வைன் பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் கைலி ஜங்குக்கோட மம்மி கைலியோட மம்மி வைனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வைனா, குழந்தை கிடச்சிடுவா, பயப்படாத, ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என் குழந்தை காணும், கண்டிப்பாக யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. என் கூட இருந்த என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்லையுமே கர்ச்சீஃப் வச்சு அழுத்தி மயக்கப்பட வச்சுருக்காங்க. அவங்களோட 2 குழந்தைங்களையுமே அதே மாதிரி தான் மயக்கப்பட வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருமே பார்க்கில் தான் இருக்கோம், என் பொண்ணை மட்டும்தான் காணும். தூக்கிக்கிட்டு போனதை பார்த்துருக்காங்க 2 பாட்டிமா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகிறாங்க வைன். கல் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் இருக்காது, ஜங்குக்கிட்ட முடியுமா, எப்படியும் ஜங்குக் தேடி கொண்டு வந்துடுவான், அவனுக்கே ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, ஒய்யாரியை வச்சுக்கிட்டு தான் அவன் என் பொண்ணுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒய்யாரிக்கு ஒன்றுனா சும்மா விட்டுடுவானா அப்படின்னு சொல்கிறாங்க கைலியோட மம்மி. வைனப்போ கைலி மம்மியை பார்த்துட்டு, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு எழுந்து ரூமுக்கு போயிட்டாங்க வைன். எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் தனக்கு தெரிஞ்ச எல்லா இடங்கள்லையும் ஆள் வச்சு தேடிட்டுருக்காங்க. கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு. உண்மையிலேயே ஒய்யாரியை பார்க்க முடியாமல் ஜங்குக் அப்படியே தவிக்கிறாங்க. ஐயோ, என் பொண்ணு எங்கே போனா என்ன ஆனான்னு தெரியலையே. எனக்கு டவுட்டே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே தான். என் பொண்ணு காணா போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கிட்னாப்பர்ஸும் கால் பண்ணி எந்த ஒரு கண்டிஷனும் போடலை. என் ஒய்யாரியை பற்றி எந்த தகவலும் இப்போ வரைக்கும் வெளியிலேருந்து என்கிட்ட வரலை. கன்ஃபார்ம்டாக என்னால் சொல்ல முடியும், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் என் பொண்ணை தூக்கியிருக்காங்க. புட்டுச்சேன், கண்டிப்பாக சொல்கிறேன், அத்தனை பேரையும் போட்டு தள்ளிடுவேன். நான் பைத்தியக்கார மாதிரி தேடிக்கிட்டு இருக்கேன், என் கூட சேர்ந்து அவங்களும் தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக் ஒரு 2 மாஃபியா லீடர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு கால் வருது, 2 குரூப்பில் இருந்துமே எங்களை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் தன்னோட பிஏவை கூட்டிகிட்டு இப்போ அந்த மாஃபியாஸை பார்க்க தான் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட் ஒரு 3 o'clock. இப்போ
ஜாங்கோக்கு இப்போ தான் 2 மாஃபியா லீடர்ஸையும் பார்த்துட்டு அமைதியாக ரூம்குள்ளே வர்றாங்க. வைன் இப்போ வரைக்கும் தூங்கலை. அழுது அழுது ஃபேஸே பஃபியாகி போயிருக்கு. அமைதியாக ஒய்யாரியோட டாய்ஸை ஹக் பண்ணி அப்படியே உட்காந்துருக்காங்க. ரூம் டோர் ஓப்பன் ஆனதும் டக்குன்னு டாய்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு எழுந்து வேகமாக வர்றாங்க ஜங்கு கிட்ட. நம்ம பொண்ணு கிடைச்சிட்டாளா? நம்ம பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாமோ, ஒய்யாரியை தேடி பழைய இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டேன். குழந்தைய காணும். 2 மாஃபியா லீடர்ஸை பார்த்துட்டு வந்திருக்கேன். அவங்களோட டீம்ஸ்க்கு குழந்தையோட ஃபோட்டோ அனுப்பி தேட சொல்லியிருக்காங்க. 2 டேஸில் எப்படியும் என் குழந்தை என் கை கிடச்சிடுவா. நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? குழந்தை கைக்கு கிடைக்கல, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது, கோபப்படுத்தாதே என்னைய. எனக்கு டவுட்டே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே தான். குழந்தைய கன்ஃபார்ம்டு கடத்திக்கிட்டு தான் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கிட்னாப்பர்ஸும் எனக்கு கால் பண்ணி எந்த ஒரு டிமாண்டும் என்கிட்ட சொல்லலை. அமௌண்ட்டை கேட்டால் கூட நான் கொடுத்துடுவேன், என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். என் பொண்ணு மட்டும் எனக்கு வந்தால் போகிறோம். ஆனால் யாருமே எனக்கு கால் பண்ணலையே. அப்போ இதில் ஏதோ வேறு ஒரு விஷயம் இருக்குது. குழந்தைய கிட்னாப் பண்ணுறது பணத்துக்காக கிடையாது, வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீ கவனமாக இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. நம்ம பொண்ணை யாராவது தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களா? குழந்தை எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்க வளர்த்துக்கலான்னு அப்படின்னு கேட்குறாங்க. வைன், குழந்தை இல்லாதவங்க ஆஃப்னேஜில் போய் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிப்பாங்க. இன்னொருத்தவங்க கிட்ட வளர்கிற குழந்தைய இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமான குழந்தைய யாரும் தூக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? குழந்தை இல்லாத ஏக்கம் எப்படி இருக்குன்னு குழந்தை இல்லாமல் கடத்த சொல்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அடாப்ட் தான் பண்ணுவாங்களே தவிர கடத்த மாட்டாங்க எந்த ஒரு பேரண்ட்ஸும். ஸோ நீ புரிஞ்சுக்கணும், இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. அதை சீக்கிரம் நான் பிடிக்கிறேன். நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத, தைரியமாக இருக்கும் இந்த டைமில். 2வது, நீ கன்சீவாக இருக்க, இது யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. வைனுக்கு சீரியஸ்னஸ் நல்லா புரியுது. அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஜங்குக்கு இப்போ பாத் பண்ணிட்டு வந்து தன்னோட லேப்டாப் எடுத்து சில இன்வெஸ்டிகேட்டருக்கு கால் பண்ணி தன்னோட லொக்கேஷனை அனுப்பி தன்னோட பொண்ணை காணோம், சியோல் முழுக்க, ஏன் கொரியா முழுக்கவே உங்களோட டீமுக்கு கால் பண்ணி என்னோடய பொண்ணை தேட சொல்லுங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 1.5 crores அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டாங்க அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி ஒரு 2 days பாஸ் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒய்யாரியை பற்றின எந்த தகவலும் இல்லை. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி பவுலாக காட்டிக்கிட்டு அமைதியாக அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 daysமே ஜங்குக் வெளியில் போகலை. வீட்டில் இருந்துக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு, மாஃபியாஸ்க்கு, இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்தளவு ஜங்குக்கும் வைனும் வெளியில் கிளம்புவாங்க குழந்தைய தேடி. ஸோ கார் ஆக்சிடென்ட் பண்ணி போட்டு தள்ளிடலான்ங்கிறது தான் அவங்களோட ஐடியா. ஆனால் ஜங்குக் தான் வெளியிலே போக மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் காயோட பாடி கார்ட்ஸ் எல்லாரும் ஒய்யாரிக்கு அழகாக ஷாப்பிங் பண்ணி ஏகப்பட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ஒய்யாரிக்கு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அழகு இந்த குழந்தை! சில்கி ஹேருக்கும் இந்த மில்கி ஸ்கின்னுக்கும் ஜப்பியான சீக்ஸ்க்கும் என்ன அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ் எல்லாம், ஆஹா அப்படின்னு சிரிக்கிறாங்க காய். ஒய்யாரி அப்போ ஒரு க்ராப் டாப் எடுத்து போட்டுக்கிட்டே, இந்த பிங்க் கலர் க்ராப் டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மிடி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் என்னோட செலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க காய். அப்போ பேக்கில் இருந்து ஒரு பாடி கார்டு வந்து, நல்லா சொல்லுவீங்க, குழந்தைய கால் கடுக்க தூக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது நான். என்னையை கூட்டிகிட்டு போயிருந்தா இதை விட சூப்பரான ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்ணிட்டு வந்திருப்பேன். என்னைய குழந்தைகிட்ட விட்டுவிட்டு நீங்களாம் போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்து குழந்தைகிட்ட நல்ல பேர் வாங்க பார்க்குறீங்களா? அம்மோ, நெக்ஸ்ட் டைம் நீனும் நானும் போகலாம், இதை விட சூப்பராக உனக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்கி தரேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி எப்போ சிரிச்சுக்கிட்டே, சரி நம்ம போகலாம், நான் கேட்ட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் பனானா மில்க் ஷேக்கும் எங்கா அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. உடனே இன்னொரு பாடி கார்டு வேகமாக ஃப்ரிட்ஜுக்கிட்ட ஓடி போய் ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் பண்ணி, எங்கப்பா, கிட்டத்தட்ட 4-5 டப்பா வாங்கி வச்சுருக்கேன் உனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்,
இங்கே பார்த்தியா ஃப்ரிட்ஜ் டோரை பாரு, இது ஃபுல்லாக பனானா மில்க் ஷேக் தான், நினச்சப்ப எடுத்து குடிக்கலாம் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. காயை இப்போ தலையில் அடிச்சுக்கிட்டு இவனுங்க கிட்னாப்பர்ஸுங்கிறதே மறந்துடுவானுங்களா? அட கர்மம் முடிஞ்சவனுங்களா, நானே மறந்துடுறேன் அப்பப்போ, தொலையட்டும். டேய், இவ்வளவையும் குழந்த குடிச்சா உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வா, ஒய்யாரிக்கும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு காய் ஒய்யாரியை தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சு, அம்மோ நாளைக்கும் நீ பத்திரமா அங்கேயே இருக்கணும் சமத்தா, நானும் உன்னோட மற்ற அங்குள்ஸும் ஒரு வில்லேஜுக்கு போகிறோம், அங்கே 2-3 ஸ்ட்ராபெரி தோட்டம் வந்து விலைக்கு விற்க போகிறாங்களாம், அதை வாங்கிக்கிட்டு ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு வர லேட் ஆகும், நீ சமத்தா இதோ இந்த அங்குள் கூட நாளைக்கு முழுக்க நீ இருக்கணும், சமத்தா இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஒய்யாரி டக்குன்னு எழுந்து நின்று காயோட நெக்கோட ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அங்குள் அங்குள் ப்ளீஸ் அங்குள், நான் இதே வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் மம்மி டாடி என்னையா பார்க்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, ப்ளீஸ் என்னை எங்கள் வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் பார்த்ததே இல்லை ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப ஆசையாக காயை பார்த்து கேட்குறாங்க ஒய்யாரி. காய்க்கு ஹார்ட்டே மெல்ட் ஆகுது. என்ன நடந்தாலும் சரி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க காய். அவ்வளோதான், ஒய்யாரி அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டு கிளாப் பண்ணுறாங்க. இதை மற்ற 6 மெம்பர்ஸும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, பாஸ் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, குழந்தைய கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஷியோர், கூட்டிக்கிட்டு போகலாம், சிட்டிக்குள்ளே இருந்தால் தான் பிரச்சனை, வில்லேஜில் யார் வந்து தேட போகிறா குழந்தைய, அழகாக அங்கே தூக்கிக்கிட்டு போய் குழந்தைய கொஞ்சம் விளையாட்டு காட்டலாம், அழகான குழந்தை, சமத்து குழந்தை, எந்த சேட்டையும் பண்ணுறதில்ல, குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுங்கள், டைபரு இன்னொரு 4-5 செட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுங்கள், நம்ம வில்லேஜுக்கு போய் ஒரு நாள் அங்கே இருந்துவிட்டு அதுக்கப்புறம் வரலாம், காரெல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க காய். பெர்ஃபெக்டாக பண்ணிடுறோம் ஒய்யாரி, ஜாலி ஜாலி, நம்ம போய் வில்லேஜில் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாடி கார்ட்ஸ் ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு அழகாக ஒய்யாரியோட ரூம்குள்ளே போயிட்டாங்க. காய் இப்போ ஒய்யாரி போகிறதே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, கிட்னாப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது, சுலபத்தான் போல அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த நைட் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் குழந்தைய தூக்கிண்டு 6 மெம்பர்ஸும் காய் கூட இப்போ சியோலில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு போயிட்டுருக்காங்க. ஒய்யாரி ரொம்ப ஜாலியாக விண்டோ சைடில் உட்காந்துக்கிட்டு அந்த சீனரிஸை பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் சியோல் சிட்டியை க்ராஸ் பண்ணி வில்லேஜ் சைடில் என்ட்ரி ஆகும்போது சைடில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் பூத் வழியாக ஒரு போலீஸ் ஒய்யாரியை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஒய்யாரியை கவனித்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு தான் கார் வந்து மூவ் ஆகுமா, ஸோ அந்த ஸ்டாப் பண்ண இடத்துல தான் ஒய்யாரியை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க போலீஸ். பை காட், நம்மள்கிட்ட காணும்னு சொல்லி ஒரு 2 days முன்னாடி கமிஷனர் ஃபோட்டோவை அனுப்பி இந்த குழந்தைய தேட சொன்னாங்களே, அந்த குழந்தை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மெதுவாக பக்கத்தில் இருக்க போலீஸை பார்த்து. அதுக்கு அந்த போலீஸ், ஆமாம் சார் அந்த மாதிரி தான் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி ஒய்யாரிக்கிட்ட போகலான்னு போகும்போது கார் மூவ் ஆகிடுச்சு. டக்குன்னு பக்கத்தில் இருந்த போலீஸ் எதுவும் பண்ண வேணாம், வெயிட் பண்ணு அப்படின்னு கார் நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு அந்த கார் பின்னாடியே ஒரு போலீஸை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க பூத்தில் உட்காந்துட்டு இருந்த போலீஸ். ரீசன் என்ன அப்படின்னா, கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியுது போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால். ஏன்னா குழந்தைய மயக்க மருந்து போட்டு தான் தூக்கிட்டு போயிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க ஜங்குக். ஸோ நார்மலாக ஒரு குழந்தைய சைடில் உட்கார வச்சு அழகாக கிராமத்து சைடு போகிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேங் தான் குழந்தைய கடத்திருக்கு போல், அசால்ட்டாக குழந்தைய இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களே, ஸோ பெரிய கேங்காக இருந்தால் மாட்டிக்குவோம், ஸோ குழந்தைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அனுப்பிட்டு நம்ம போலீஸ் கேங்கோட போய் நின்று ஸ்பாட்டில் பிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போலீஸ். எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக்கு கமிஷனர் கால் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என்னோட போலீஸ் ஃபோர்ஸ் உங்களோட பொண்ணு இருக்க இடத்த கண்டுபிடிச்சாச்சு, உங்கள் பொண்ணு தானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஸோ குயிக்காக வந்தீங்க அப்படின்னா சியோல் சைடில் இருக்க வில்லேஜில் தான் உங்கள் பொண்ணு இருக்காங்க, கூட்டிகிட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜங்குக் இந்த விஷயத்தை கேட்டுட்டு, ஓகே சார் நாங்கள் இப்போவே கிளம்பி வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக வாங்கிக்கிட்டு போய் ரெடியாகி வா, நம்ம குழந்தை கிடச்சிட்டாலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அடுத்த செகண்டே வைன் தன்னோட சாரியை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வேகமாக இப்போ டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்காங்க. இதெல்லாத்தையும் டோருக்கு சைடில் நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்த கைலியோட மம்மி
ஜங்குக்கும் வைனும் கிளம்புன நெக்ஸ்ட் செகண்டே பின்னாடியே போய் வேக வேகமாக தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு இங்கே பாருங்க, குழந்தை கிடச்சிட்டாலாம், போச்சு போச்சு, நம்ம அப்பாயிண்ட் பண்ண அந்த கிட்னாப்பர்ஸ் நல்லா மாட்டிக்கிட்டானுங்க போல் போலீஸ்கிட்ட, உடனே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜோன் ரொம்ப அசால்ட்டாக தன்னோட ஆன்ட்டியை பார்த்து 1 வீக்குக்கிட்ட நான் ஒரே ஸ்பாட்டில் ஒரு ட்ரக்கோட டிரைவருக்கு அமௌண்ட்டை கொடுத்து வெயிட் பண்ண வச்சுருக்கேன். எப்படா என்னோட அண்ணாவும் அந்த வைனும் வீட்டை விட்டு போவாங்க, அடுத்த செகண்டே அந்த ட்ரக் டிரைவருக்கு காலை பண்ணி போட்டு தள்ள சொல்லலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கிளம்பிட்டாங்களா? பதட்டப்படாதீங்க, இப்போவே டிரைவருக்கு கால் பண்ணி என் அண்ணாவோட காரை க்ராஷ் பண்ண சொல்கிறேன். அதோட 2 பேரும் மண்டையை போட்டுறணும். கார் நம்பர், கார் கலர் எல்லாம் டிரைவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ 2 பேரும் கிளம்பிட்டாங்களா, ஆட்டோமேட்டிக்காக ட்ரக் டிரைவர் போட்டு தள்ளிட்டு நம்மளுக்கு கால் பண்ணுவான். கவலைப்படாமல் இருங்க, எதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்றேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கோட காரை ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரக் டிரைவருக்கு கால் பண்ணிட்டாங்க ஜோன். ஃபோன் காலை கட் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே ஜோனோட மம்மி சொல்கிறாங்க, முதல்ல அந்த கிட்னாப்பருக்கு கால் பண்ணி என்ன நிலமன்னு பாரு, இல்லை நம்மளும் சேர்ந்து மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட், இவவே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோன் உடனே காய்க்கு கால் பண்ணுறாங்க. அந்த டைமில் காய் ஸ்ட்ராபெரி ஃபார்மில் தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்களா. ஒய்யாரி அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் ஆசையாக எடுத்து பார்த்துட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம் ஓனர் ஒய்யாரியை ஆசையாக பார்த்து ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு சில ஸ்ட்ராபெரிஸை அப்படியே வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க ஒய்யாரிக்கு ஒரு பவுலில். ஒய்யாரி அந்த ஃபார்ம் ஓனரோட ஹேண்ட்ஸில் அழகாக உட்காந்துக்கிட்டு அந்த பவுலை வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரிஸை 1 பை 1 எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபார்ம் ஓனரை பார்த்து. அந்த டைமில் போலீஸ் அங்கங்கே நின்றுட்டாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது காய்க்கு. அந்த சமயத்தில் காய் தனக்கு ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஜோன், ஏ காய், நீங்கள் மாஃபியாவா இல்லை மாஃபியா மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. உங்களை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ஃபோர்ஸே வந்து ஏதோ ஒரு வில்லேஜ் சைடு நிற்குதான். வில்லேஜ் சைடு எதுவும் போனீங்களா குழந்தைய கூட்டிக்கிட்டு? அறிவில்லை, மாட்டிக்க போகிறீங்க நல்லா அப்படின்னு ஜோன் காய்கிட்ட சொல்கிறாங்க. காய்க்கு ஒன்றும் புரியலை, அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எல்லா போலீஸும் மஃப்டியில் தான் போய் நிற்கிறாங்க. ஸோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தனால ஜோனால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஜோன் அந்தளவுக்கு ஃபேமஸான மாஃபியா கிடையாது. ஜோனை போய் அகெயின் ஃபோன் காலில் சொல்கிறாங்க, யாருக்கு அறிவில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் வந்தேன்னா. என்னை யாரா பிடிக்க முடியும்? நான் யார் தெரியுமா? ஃபேமஸான மாஃபியா காய். காயின்னு சொன்னால் சியோலே நட்டுங்கும். அப்படி இருக்கும்போது என்னை போலீஸ் பிடிக்கிறதா? பிச்சு போடுவேன், பிச்சு, ஃபோனை கட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் வருது ஜோனுக்கு. ஜோன் அப்படியே தன்னோட ஃபோனை சோஃபாவில் தூக்கி அடிச்சுட்டு, ஐயோ இந்த முட்டா பயலுக்கு ஒன்றும் புரியாது போலையே. ஆண்டி, நீங்கள் ஜங்குக்கு சொன்னதை நல்லா கேட்டுட்டு தானே என்கிட்ட வந்து சொன்னீங்க. போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் அந்த வில்லேஜ் சைடு போய் இறங்கிடுச்சு. அங்கங்கே போலீஸ் போய் நிற்கிறாங்க. குழந்தைய பிடிச்சிடுவாங்க, யார் கடத்துனாங்களோ அவளையும் பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே ஜங்குக்கு இங்கேருந்து கிளம்புனதான் சொன்னீங்க. இப்போ என்னடானா அந்த காய் யாரும் இல்லை, என்ன ஓவராக பண்ணுறேன்னு என்னை திட்டுறானே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் காய் அமைதியாக கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஜோன் ஃபோன் காலை கட் பண்ணலை. கோபத்தில் சோஃபாவில் அடிச்சுட்டு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜோனை பொறுத்தளவு ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டோம், ஸோ காய் கட் பண்ணிவிடுவாங்க ஃபோனுன்னு தான் நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் காய் ஃபோனை கட் பண்ணலை, அமைதியாக கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் ஜோன் சொல்கிறாங்க, ஏதாவது பண்ணி நான் தப்பிச்சுக்க பார்க்கணும். காய் ஒரு வேளை மாட்டிக்கிட்டான், ஏன் அண்ணாவும் அந்த வைனும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரக் டிரைவர் கார் ஆக்சிடென்ட் பண்ணி போட்டு தள்ளிடுவான். அவங்க 2 பேரோட கதையும் முடிஞ்சு போயிடும். ஆனால் காய் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டா நாம் மாட்டிப்போம். காய் நம்மளை சொல்லி கொடுத்துட்டானா பெரிய டேஞ்சர் இருக்குது நம்மளுக்கு. காய் ஒரு வேளை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாச்சு அப்படின்னா நாம் அப்படியே காய் மேலே பிளேட்டை திருப்பி போடுறோம். அவன் மாஃபியா கேங்கை சேர்ந்தவன். சொத்துக்காக குழந்தைய கடத்திட்டு போய் எங்ககிட்ட பணத்தை கேட்டு மிரட்டினான். 10 கோடி ரூபாய் பணத்தை நாங்கள் முன்னாடியே அனுப்பி வச்சிட்டோம். இருந்தாலும் குழந்தைய கொடுக்கல. என் அண்ணாவும் அண்ணியும் குழந்தைய தேடி போகும்போது கார் ஆக்சிடெண்ட் அந்த காய் பண்ணிட்டான்னு அப்படியே காய் தலையில் எல்லா பழியும் தூக்கி போட்டுடலாம். எதுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. போலீஸ் காயை பிடிச்சா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் போலீஸ் அங்கே வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் காய்.
ஒன்றுமே எனக்கு புரியலை, வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணாதான் விஷயம் என்னன்னு தெரியும் அப்படின்னு ஜூன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத காய் நல்லா கேட்டுட்டாங்க. அடப்பாவி, ஐயோ, குழந்தைய ஒரு 10-20 நாள் வச்சுக்கிட்டுறா, அதுக்கப்புறம் குழந்தைய நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோன்னு சொல்லி குழந்தைய நம்மக்கிட்ட கொடுத்துவிட்டு பெரிய பெரிய பிளானை ஏதோ போட்டு வச்சுருப்பான் போலையே. குழந்தையோட மம்மி டாடியை ட்ரக் வச்சு இடிச்சுப்புட்டு அவங்க செத்து போயிட்டா அந்த பழியை தூக்கி என் மேலே போடுவானா? ஐயோ, நான் இப்போ வரையும் ஒரு கொலை கூட பண்ணதில்லையே. அம்மா, எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ, என் பாடி கார்டை போய் பிடிக்கணும் அப்படின்னு காய் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த ஃபார்ம் ஓனர்கிட்ட உட்காந்துட்ருக்க ஒய்யாரியா அப்படியே தூக்கி தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு தன்னோட பாடி கார்ட்ஸ் கிட்ட போய், டேய் அலாட்டாகுங்க, நம்மக்கிட்ட ஒருத்தன் வந்தானே ஜூனுன்னு சொல்லி, அவன் தான்டா நம்மளுக்கு பெரிய ஆப்பா வச்சு விட்ருக்கான். குழந்தைய கிட்னாப் பண்ணி 20 நாள் வச்சிருடா, அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிடுறேன்னு 10 கோடி ரூபா பணத்தை கொடுத்துப்புட்டு இப்போ குழந்தையோட மம்மி டாடியை கொள்றதுக்கு ஏதோ ட்ரக் அனுப்பியிருக்கானாடா. பத்தாத குறைக்கு நம்மளை சுற்றி போலீஸ் நிற்கிதான். இந்த போலீஸ் மூலமாக நம்மளை பிடிச்சிப்புட்டு குழந்தையோட மம்மி டாடி சேர்த்ததுக்கு நாம் தான் காரணம், குழந்தையும் நம்ம தான் கிட்னாப் பண்ணி 10 கோடி ரூபா பணம் கேட்டோம்னு பிளேட்டை தூக்கி நம்ம மேலே போட பார்க்குறான்டா. அந்த ஜோன் பயமாக இருக்குடா, எனக்கு ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு பயத்தில் அழுது கத்துறாங்க காய். இது எல்லாத்தையும் ஒய்யாரி கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி போலீஸ் இருக்குன்னு காய் சொல்லி அழுதுருப்பாங்க. 2வது குழந்தைய கிட்னாப் பண்ண சொல்லியிருக்கிறதாவும் சொல்லியிருப்பாங்க, ஜோனுங்கிற நேமையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒய்யாரி பயங்கர கிளவர். இவங்க பேசுகிறத வச்சே ஒய்யாரி கவனிச்சிட்டாங்க. ஜோன் சித்தப்பா என்னைய கிட்னாப் பண்ண சொன்னாரா? என் மம்மி டாடியை கொல்றதுக்கு ட்ரக் அனுப்பியிருக்காரா? எவ்வளவு திமிரு இருக்கும்! என் மம்மி டாடியை என்ன பண்ண போகிறாங்க? நான் சும்மாவே விட மாட்டேன் யாரையும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, அங்கிள், என்னோட டேடியையும் மம்மியையும் என்னோட சித்தப்பா கொல்ல போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. ஐயோட பாவமே, இந்த குழந்தைக்கு கூட எல்லாம் புரியுது. ஆமாம், ஐயோ பாவம் பாப்பா, நீ உனக்கு மம்மி டாடி இல்லாமல் போக போகிறாங்க, என்னை மன்னிச்சிக்க, என்னால் தான் போல் இதெல்லாம் நடக்குது, உன்னை கடத்திருக்கவே நான் கூடாது, பாவம் நீ அப்படின்னு அழுகிறாங்க ஜோன். ஜோனோட பாடி கார்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஓ முட்டாள் மாஸ்டர், கம்முன்னு கடங்க, குழந்தைகிட்ட போய் பெரிய மனுஷி மாதிரி சொல்லிக்கிட்டு, பாப்பா நீ பயப்படாத, உன் மம்மி டாடிக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் இருக்கோம், காப்பாற்றிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி காப்பாற்றுவீங்க? என் மம்மி டாடி காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிள், என் டேடியோட நம்பர் சொல்கிறேன், அந்த ஃபோன் நம்பருக்கு என் டேடிக்கு கால் பண்ணி சொல்லுங்க, அவங்கள காரில் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எழுத படிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க காய். ஓஹோ, எனக்கு அடிக்கடி இந்த நம்பரை என் மம்மி சொல்லி சொல்லி மெமரி பண்ணி வச்சுருக்காங்க, நான் பேசுகிறேன்னா 1 2 3 எனக்கு தெரியும், எடுங்க ஃபோன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காய் உடனே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு தன்னோட ஒரு பாடி கார்ட் கிட்ட தன்னோட ஃபோனை கொடுத்து, பதட்டம் ஆகுது, நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுங்க, நல்லா தொடனடிங்க மாதிரி பயந்துக்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடி கார்டு வாங்கி ஒய்யாரி கிட்ட நம்பர் கேட்குறாங்க. ஒய்யாரி அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே நல்லா ஐஸை க்ளோஸ் பண்ணி ஜங்குக்கோட ஃபோன் நம்பரை வைன் எழுதி காட்டியிருப்பாங்க. ஒய்யாரிக்கிட்ட அடிக்கடி எழுதி காட்டி, இதுதான் டேடியோட நம்பர், நம்ம எங்கேயாவது மிஸ் ஆகிட்டா அந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒய்யாரி டக்குன்னு சைடில் இருந்த ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃப்ளோரில் ஜங்குக்கோட நம்பரை எழுதுகிறாங்க. இதுதான் நம்பர்னு நேம் தெரியலை அப்படின்னாலும் நம்பரோட அடையாளத்தை கணக்கு பண்ணி அழகாக அதில் எழுதி காட்டுறாங்க ஒய்யாரி. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா புத்திசாலி புள்ளையை தான் பெற்று விட்டுருப்பாங்க போல். இதுதான் நம்பர் போல், அட்ரா ஃபோன் அடி டக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க காய். அந்த டைமில் ஜங்குக் ரொம்ப ஸ்பீடாக எந்த இடத்துல காரை ஆக்சிடெண்ட் பண்ணுறதுக்காக ட்ரக் நிற்குதோ அந்த பெண்டில் கட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட காருக்காக ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்த அந்த ட்ரக் டிரைவர் வேகமாக தன்னோட ட்ரக்கை ஆன் பண்ணி ஒரு புயல் வேகத்தில் ஜங்குக்கோட காரை நோக்கி தான் அப்படியே பெண்டில் திருப்பி அப்படியே ஃபாஸ்ட்டாக வர்றாங்க. உண்மையிலே ஜங்குக் இதை எதிர்பார்க்கல, பதறி போயிட்டாங்க ஜங்குக். அப்படியே அந்த ட்ரக் வர்ற ஃபோர்ஸுக்கு ஜங்குக் தன்னோட காரை அப்படியே சைடில் கட் பண்ணி ஒரு வீலில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஆப்போசிட் சைடில் போயிட்டாங்க. நினச்சி கூட பார்க்கல ட்ரக் டிரைவர் இந்த மாதிரியான ஒரு டிரைவிங் ஸ்கில் ஜங்குக்கு இருக்கும் அப்படின்னு. அட கடவுளே, ஐயோ என்னது இது!
ஒரு பைக் போகிற அளவு தானே இந்த லக்கில் கேப்பே இருக்குது, இதில் எப்படி போனான்? ஐயோ, ஸ்டென்ட் மாஸ்டர் போலையே. அடக்கு கடவுளே, என் ட்ரக்கை பின்னாடியும் திருப்ப முடியாதே. ஐயோ, ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்கேன் இந்த ஜூன் கிட்ட, என்னத்த சொல்கிறது? ஐயோ, இதுக்கப்புறம் இந்த ட்ரக்கை நான் அந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு போய் திருப்பி எகெயின் இந்த காரை போய் பிடிச்சி மோதுறதுக்குள்ளே இந்த கார் எங்கேயோ போயிடுமே. அட கடவுளே, என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பி போகி டக்குன்னு தன்னோட செல்ஃபோன் எடுத்து ஜூன் அகெயின் கால் பண்ணால் கால் அட்டன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு தன்னோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க ட்ரக் டிரைவர். ஒயினுக்கு பலமான அடி ஃபோர்ஹெட்டில். அப்பா, என்ன கார் ஓட்டுறீங்க நீங்கள்? ஐயோ, என் உயிரே போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னது இது, ஒரு சைடு கார் அப்படியே படுத்துருச்சே, என்னது இது, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒரு ட்ரக் இருந்தது, நம்மளோட காரை மோதுற இன்டென்ஷனோடையே ஸ்ட்ரைட்டாக வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. நான் காரை ஸ்லோ பண்ணுறதுக்குள்ளேயே அது நம்மளை மோதிடும். ஸோ அதே ஸ்பீடில் நான் பெண்ட் பண்ணி காரோட ஒரு வீலில் சைடில் கட் பண்ணிட்டேன். அதனால தான் நீ என் மேலே வந்து விழுந்துட்ட. நூல் இலையில் உயிர் தப்பிச்சிருக்கோம். கம்மனரு, பதட்டப்படக்கூடாது. உன்னை ஏண்டா இப்போ நான் என் கூட கூட்டிகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஸ்டொமக் எதுவும் பெயின் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் இல்லை, இப்போ பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். குழந்தை இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிடுவா, நீ அழுதுகிட்டே இருக்குன்னு தான் உன்னை நான் என் கூட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் கால் வருது. ஜங்குக் தன்னோட ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. நியூ நம்பர் அது. ஜங்குக் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் காய்கிட்ட வேகமாக கொண்டு வந்து அந்த பாடி கார்டு கொடுத்துட்டாங்க. காய் ஃபோனை வாங்கி, வணக்கங்க, என் பேர் காய், நான் தான் உங்கள் குழந்தைய கடத்திட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே சடன் பிரேக் போட்டு அமைதியாக தன்னோட இயர்ஸில் அழுத்தமாக வைக்கிறாங்க செல்ஃபோனை. யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேணாங்க, உங்கள் குழந்தைய நான் கொல்றதுக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு வரலை. அதே மாதிரி ட்ரக்கை வச்சு உங்களை நான் இடிக்கிறதுக்கும் எந்த ஏற்பாடும் பண்ணலை. உங்கள் தம்பியா அண்ணனான்னு தெரியல, ஜூன் ஒரு ஆள் எங்களை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தாரு அப்படின்னு நடந்த விஷயத்தை ஃபுல்லாக ஜங்குக் கிட்ட சொல்லிவிட்டு, இப்போ சியோலுக்கு சவுத் சைடில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். குழந்தை என்கிட்ட தான் இருக்கா. என்கிட்ட 10 கோடி ரூபாய் பணம் கொடுத்து குழந்தைய கொஞ்ச நாள் வச்சிருக்க சொன்னாங்க. மற்றபடி எதுவும் எனக்கு தெரியாது. உங்கள் குழந்தைக்கு ஸ்லீப்பிங் ஸ்ப்ரே போட்டு மயக்கம் போட வச்சு என் கூட தூக்கிக்கிட்டு வந்தது மட்டும்தாங்க என்னோட தப்பு. மற்றபடி நான் எந்த தப்பும் பண்ணலை. குழந்தைய நான் தந்துடுறேன், நீங்கள் தூக்கிக்கிட்டு போயிடுங்க. ட்ரக்கை வச்சு உங்களை மர்டர் பண்ண பார்த்தது நான் கிடையாது. காயினுங்கிற ஒரு பர்சன் தான், அவரை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் ஃபோன் காலை கட் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு. ஓஹோ, போனால் போகுதுன்னு உங்களை நான் உயிரோடு விட்டு வச்சுருந்தேன்னா என் குழந்தைக்கும் எனக்குமே ஆப்பு வைக்க பார்க்குறீங்களா? என்னையோட சரி, இந்த பூமியில் உங்களுக்கு லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் அடுத்த சூரிய உதயத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தன்னோட செல்ஃபோன் எடுத்து தன்னோட ஃப்ரெண்டான 2 மாஃபியா கிங்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. தேங்கும் ஜிமினும் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, குக்கி, குழந்தைய நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ தான் என்னோட செக்யூரிட்டியில் ஒருத்தவன் சொன்னான், சவுத் சைடில் இருக்கக்கூடிய சியோல் வில்லேஜ் சைடு குழந்தைய பார்த்த மாதிரி ஒரு தகவல். நாங்கள் இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். 2-3 பேரை அனுப்பியாச்சு. நாங்களே நேராக போகிறோம். 2 டைம்ஸ் உன்னோட பொண்ணை பார்த்துருக்கோம். ஸோ பார்த்ததும் நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவசியம் இல்லை, உங்கள் 2 பேருக்கும் வேறு ஒரு வேலையை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒன்றும் புரியலை டயாங்க்கும் ஜிமின்க்கும். என்னது குக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ சில விஷயத்த கார்லேருந்து கீழே இறங்கி போய் சொல்லிவிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு அகெயின் காருக்குள்ளே வந்து உட்காந்து குழந்தைய பார்க்க போகலாம் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஒன்றும் புரியலை. மாமா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. குழந்தை பத்திரமா இருக்கால, ஏதேதோ பேசுகிறீங்க, யார் யாரோ உங்ககிட்ட பேசுகிறாங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலை, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினா. பயப்படக்கூடாது, என்னையும் போட்டு தலை பார்த்தது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம குழந்தையும் அவங்க தான் கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போகணும் இருக்குது ஒயினுக்கு. அவங்க பொல்லாதவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த அளவுக்கு கேவலமானவங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவங்களாம் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அழுகிறாங்க. உயிரோடு இருக்க மாட்டாங்க, நீ அழாத அப்படின்னு சொன்னதும் ஒயின் அப்படியே குறுன்னு ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு ஐஸை விங் பண்ணிவிட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ குழந்தைய பார்க்க தான் வில்லேஜை நோக்கி கிளம்பிட்டாங்க.
இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி சியலோட வில்லேஜ் சைடு குயிக்காக வாங்க, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எங்கே இருக்காங்களோ அந்த இடத்தோட அட்ரஸை மட்டும் கொடுத்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஜங்குக். ஃபேமிலி மெம்பர்ஸ் சும்மா இருப்பாங்களா? ஒருவேளை காய் தன்னை போட்டு கொடுத்துருவாரோ என்னமோனுங்கிற பயத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அவங்கவுங்களோட காரில் வேகமாக இப்போ வில்லேஜ் நோக்கி தான் கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு வந்துட்டாங்க. காயோடு சேர்த்த அந்த 6 பாடி கார்ட்ஸையும் அப்படியே அந்த ஃபார்மோட சைடில் இருக்கக்கூடிய வால்கிட்ட அப்படியே முட்டி போட வச்சுருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 போலீஸ் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கும் வைனும் பதட்டத்தோடு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வைனுக்கு அந்த ஃபார்மில் நடந்து வர முடியல. ஜங்குக் மெதுவாக வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இப்படி சைடில் வா அப்படின்னு சொல்லி மெதுவாக வைனை கூட்டிகிட்டே அப்படியே நோட்டீஸ் பண்ணுறாங்க ஒய்யாரி இருக்காங்களா அப்படின்னு. ஒய்யாரி போலீஸ் ஆஃபீஸரோட ஹேண்ட்ஸில் உட்காந்துக்கிட்டு, இவங்களும் கிட்னாப்பர்ஸ் கிடையாது, என்னோட அங்கிள் எதுக்காக நீல் டவுன் பண்ண சொல்லியிருக்கீங்க? அவங்க எந்த தப்பும் பண்ணலாம். அங்கிள் எழுந்துறீங்க, போலீஸ் எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் என் அங்கிளை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. காயும் பாடி கார்ட்ஸும் கதறிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நல்ல குழந்தது, உடனே போயா நாங்கள் கடத்திருக்கணும். என் தங்கமே எப்படியாவது எங்களை காப்பாற்று, பயமாக இருக்குது. இப்போ வரையும் நாங்கள் போலீஸ்கிட்ட சிக்கினதே இல்லை. இன்னும் போலீஸ்கிட்ட பேச பயந்துக்கிட்டு ஒய்யாரிக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க காயும் அவங்களோட மெம்பர்ஸும். ஒய்யாரி அப்போ காயையும் அவங்களோட பாடி கார்ட்ஸையும் பார்த்து, பயப்படாதீங்கோ, எங்கள் டேடி வந்துடுவாங்க, நீங்கள் தான் ஃபோனில் பேசிட்டீங்களா, என் டேடி வந்து உங்களை சரி பண்ணிவிடுவாங்க, பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஜங்குக் இப்போ கிட்ட வந்துட்டாங்க. அம்மோ ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஜங்குக் பக்கத்துலேயே வந்திருந்தவங்க ஒய்யாரியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அம்முக்குட்டி இந்த வந்துட்டோம்டா மம்மியும் டேடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் போகிறாங்க. அவ்வளோதான். ஜங்குக்கையும் ஒயினையும் பார்த்ததும் ஒய்யாரி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு அப்படியே தவிட்டாங்க ஜங்குக்கிட்ட. ஜங்குக் அப்படியே தூக்கி ஒய்யாரியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒயின் அப்படியே ஜங்குக் ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கி ஒய்யாரியை அப்படியே தூக்கி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி, என் செல்லக்குட்டி 3 days ஆச்சு உன்னைய பார்த்து, எப்படி அம்மா இருக்கா, யார் உன்னைய கடத்துனது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஒயின். அந்த டைமில் காய், நாங்கள் தெரியாமல் கடத்தி போட்டோம், மன்னிச்சிக்கங்க, எங்களை போலீஸில் பிடிக்க வச்சிடாதீங்க, பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. ஜங்குக்கு காயையும் அவங்களோட பாடி கார்ட்ஸையும் பார்த்ததும் வியர்டாக இருக்குது. ஐய கோமாளிங்க, இவனுங்கள்த்தையா போய் என் பொண்ணை கடத்த சொன்னானுங்க. சி, ஜோன் ஒரு கூமுட்டன்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த அளவுக்கு தத்தின்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, இந்த 7 பீப்புள்ஸும் தான் என்னோட பொண்ணை கிட்னாப் பண்ணதா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர், ஆமாம் சார், ஆனால் குழந்தைய ஹார்மெல்லாம் பண்ணலை, குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல், குழந்தை உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒய்யாரியை ஜங்குக் திரும்பி பார்த்துட்டு, அம்மோ இவங்க உன்னை ஏதாவது ஹார்ம் பண்ணாங்களாடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டேடி, எனக்கு இவங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லவங்க, எனக்கு நிறையா ஸ்நாக்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்னை பாத்தெல்லாம் பண்ணிவிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க, பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஆனால் ஜங்குக் ஒயின் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ ஜங்குக்கையும் ஒயினையும் பார்த்ததும் குஷியாக கிளாப் பண்ணதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஜங்குக். அப்படியே ஒயின்கிட்டேருந்து ஒய்யாரியை தூக்கி ஜங்குக் அப்படியே தன்னோட ஹார்ட்டோடு அணைச்சிக்கிட்டு, ஒன்றும் பண்ணலையா இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா சாமி, நாங்கள் ஒன்றுமே பண்ணலை, ஃபோனில் தான் எல்லாத்தையும் சொன்னோமே, இந்த போலீஸ்காரங்களை அனுப்பி விட்டுடுங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காயோட பாடி கார்டில் ஒருத்தவர். அதுக்கு காய், ஆமாங்க, மாஃபியானி ஏதோ சுற்றிக்கிட்டு தெரியுமோ, எதுவுமே பண்ணதில்லை, ஒரு பிட் பேக்கெட் கூட எங்களுக்கு அடிக்க தெரியாது, பாவம், நாங்கள் எங்களை விட்டுடுங்க அப்படின்னு அழுகுறாங்க. அந்த டைமில் ஜங்குக் போலீஸ்கிட்ட, கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், நீங்களாம் கிளம்புங்க, நான் கமிஷனர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. காய் எல்லோரும் போகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, அப்பா நீஸெல்லாம் வலிக்குது, 1/2 மணி நேரமாக முட்டி போட வச்சுட்டாவேன், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒய்யாரி ஜங்குக்கை பார்த்து, டேடி இவங்கெல்லாம் ரொம்ப பாவம் டேடி, இவங்க சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம், இவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்பா வேணாம் வேணாம், இப்போ பணமெல்லாம் வேணாம் அம்மோ, நீ பத்திரமா இரு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் கடத்த சொல்லியிருக்காங்கங்க எங்கள்கிட்ட சொல்லி குழந்தைய. அவங்கக்கிட்ட எல்லாம் நம்பி குழந்தைய விடாதீங்க, இப்போ பத்திரமா பார்த்துக்கங்க குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து மூவானாக பார்க்குறாங்க. அந்த டைமில் ஜங்கு காயை பார்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எதுக்கு, ஐயோ இந்த ஆள் பேசுகிறது கேட்டாவே பயமாக இருக்கே அப்படின்னு காயும் அவங்களோட மெம்பர்ஸும் நினச்சிக்கிட்டு கம்முன்னு நிற்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கு சொல்கிறாங்க, மாஃபியா வேர்டில் தான் குப்பை கொட்டணும்னு நினச்சிட்ருக்கீங்களா, இல்லை ஏதாவது வேலை கொடுத்தா செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நாங்கள் மாஃபியாவை தவிர வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்குகளை தெரிஞ்சுக்கிட்டு மாஃபியாக்களே இருந்துக்கிறோம். எங்களை போலீஸில் எதுவும் பிடிச்சி கொடுத்துறாதீங்க, உங்ககிட்டயே வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க காய். ஒரு மாஃபியா ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும், 4 பேரை கொல்லணும், கொலை செய்யணும், இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டாவது பண்ணி விடணும், அப்படியே கொஞ்சம் கெத்தாக காட்டிக்கிட்டு திரியணும். அப்படி பண்ணுனா மாஃபியாங்க எங்களை பொறுத்தளவு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க் ஜிமின், கிம் தயாங், மாஃபியா கிங்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஐயோ, அது பெரிய கேங்கு, கிட்டே நாங்கள் நிற்க முடியாது, பொல்லாதவங்க 2 பேரும். எதுக்குங்க அவங்க பேரெல்லாம் சொல்கிறீங்க, அங்கே பிடிச்சி கொடுக்க போகிறீங்களா? அதுக்கு போலீஸே பரவாயில்ல, அங்கே போயிடுறோம், போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு அழுகிறாங்க காய். ஜங்குக்கு அப்போ காயை பார்த்து நக்கலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆஹா அவங்க 2 பேரும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலிங் காலேஜிங்லாம் ஒன்றா தான் படித்தோம். இப்போ நான் என்ன மாதிரி ஆள் எப்படிப்பட்டவனு தெரியும். என் பிள்ளைய இதுக்கப்புறம் கடத்தணும் அப்படி இப்படிங்கிற நினப்பு வந்துச்சு, போட்டு தள்ளிடுவேன் நானே அப்படின்னு சொல்கிறாங்க காயையும் அவங்களோட மெம்பர்ஸையும் பார்த்து. திரும்பி கூட பார்க்க மாட்டோம் உங்கள் ஃபேமிலி சைடு, போயிடுறோம் ப்ளீஸ் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காய். பா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஓடியே போயிட்டாங்க அத்தனை பேரும். ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காடுறாங்க. வைன் அமைதியாக உட்காந்து ஒய்யாரியை பார்க்குறாங்க. அப்போ ஒய்யாரி வைன்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் கேட்குறாங்க, எனக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கிறதா இந்த காயங்குள் சொன்னாங்களே, என்ன கிஃப்ட்டு? அந்த கிஃப்ட்டை எனக்காக ரெடி பண்ணணும் தான் காயங்குள்கிட்ட என்னை விட்டீங்களாமே கொஞ்ச நாள் இருக்க சொல்லி, என்ன கிஃப்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. இப்போ தான் ஜங்குக்கும் வைனுக்கும் நினைவே வருது வைன் கன்சீவாக இருக்கிறது. ஜங்குக்கு அப்போ ஒய்யாரோட ஹேரை கோதி கொடுத்துக்கிட்டே, நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்களே எங்ககிட்ட, நீ விளையாடுறதுக்கு ஒரு பேபி பிரதர் வேணும் அப்படின்னு. இப்போ உன்னோட மம்மி ஸ்டொமக்கில் ஒரு பேபி பிரதர் இருக்காங்க. ஒருத்தவங்களா 2 பேராலாம் தெரியாது, ஆனால் இருக்காங்க. அதுதான் உன்னோட கிஃப்ட். உனக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்கு. ஒய்யாரிக்கு பயங்கர குஷி. வைனை பார்த்து, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அவ்வளோதான். ஒய்யாரி ஜங்கு கூட நெக்க டைட்டாக ஹக் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எங்கே அதர் ஹேண்ட் ஒய்யாரியா எந்த ஃபார்மில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்முக்கு ஜோன் கைலி அவங்க 2 பேரோட பேரண்ட்ஸ் எல்லோரும் 3 காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. காரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் ஜங்குக் ஜிமின்கிட்டையும் தயாங்கிட்டையும் இவங்க 3 பேரையும் போட்டு தள்ளணும்னு சொல்லி வச்சுருப்பாங்களா. ஸோ இந்த 2 கேங்கோட மாஃபியா கேங்ஸும் ஜோனோட காரையும் அவங்க பேரண்ட்ஸோட காரையும் சியோல் சிட்டியோட அவுட்டரில் இருக்கக்கூடிய பிரிட்ஜை க்ராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்லேருந்து வந்து ஒரே இடியாக இடித்து அப்படியே பிரிட்ஜிலேருந்து காரை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ 3 காருமே பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்து பலமான காயங்களோட 6 பேரும் அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்து துடிக்க இறந்து போயிட்டாங்க. இவங்க இறந்து போனதை அழகாக பிரிட்ஜுக்கு கீழே போய் ஜிமினும் தயாங்கும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஜங்குக் எதுவுமே பேசாமல் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அமைதியாக தன்னோட மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. மேன்ஷனுக்கு வந்து ஒரு ½ லேட்டர் போலீஸ் ஆஃபீஸர் ஜங்குக்கு கால் பண்ணி, ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க, ஹாஸ்பிட்டலில் பாடியை வச்சுருக்கோன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு ரொம்ப கூலாக வைன்கிட்டையும் ஒய்யாரிக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வீட்டுக்கே பாடியை எடுத்துகிட்டு வராமல் ஹாஸ்பிட்டல்லே ஃபியூனரல் ரைட்ஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வைனையும் ஒய்யாரையும் பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. ஜங்குக்கு எப்போ வருவாங்கன்னு
ஒய்யாரியை தூங்க வச்சுட்டு ஒயின் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருப்பாங்க. ஒயினோட 2 மெய்ட்ஸ் மட்டும் வெளியில் போகாமல் ஒயினுக்கு பாதுகாப்புக்காக வீட்டிலே இருந்திருப்பாங்க. ஜங்குக் மார்னிங் வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு மெய்ட்ஸ் 2 பேரும் ஜங்கு கிட்ட வந்துட்டாங்க. ஒயினுமே எழுந்து ஜங்கு கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பிரிட்ஜை க்ராஸ் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. வரிசையாக கார் போனதுனால 1 by 1 கீழே ஸ்டேபிள் பண்ண முடியாமல் காரை நிறுத்தியிருக்காங்க. அந்த டைமில் தான் வரிசையாக விழுந்திருக்கு கார் முழுக்க. உயரத்துலேருந்து கீழே விழுந்தனால அத்தனை பேரும் ஸ்பாட்லேயே அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஒயினுக்கு என்ன பேசுகிறதுன்னு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் இவங்கெல்லாம் இருந்து தன்னையும் தன்னோட ஃபேமிலியும் தொந்தரவு பண்ணுறதுக்கு போய் சேர்ந்தது ரைட் அப்படின்னு ஒயின் நினச்சிக்கிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ரூம்குள்ளே போயிட்டாங்க. மெய்ட்ஸ் 2 பேரும் ஜங்குக்கை பார்த்து இருக்கிற வரையும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார், அதனால் ஒழிஞ்சது ரைட்டுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்ட்ஸ் 2 பேரும் அவங்க ஒர்க்கை பார்க்க கிளம்பிட்டாங்க. ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு சுலபமாக இவங்க கதையை முடிக்கலான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெட்சு போட்டிருப்பேனே, தொலையட்டும். என் பொண்டாட்டி கொஞ்ச நாள் சஃபர் ஆகணும், என் குழந்த கொஞ்ச நாள் சஃபர் ஆகணும்னு இருந்திருக்கு. என்னையே சஃபர் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கூடயும் என் குழந்தைங்க கூடயும் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண வேண்டிதான், தொந்தரவே இல்லாமல் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு ஒரு பிரைட் ஸ்மைலோட ஒயினை பார்க்குறதுக்காக ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.